கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் அமைதி நிர்வாகி அனைவரும். கேளுங்க கேளுங்க. திமுக ஆட்சியில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றேன்னா அது காரணம் வந்து காவல்துறை தான் காவல்துறையில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பது அது காரணம் காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தானே. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அடுக்கிட்டே போனாங்க. யாருக்கு சொன்ன கிட்டத்தட்ட 520 450 சொன்ன வாக்குறுதிகள்ல மெஜாரிட்டியை நிறைவேற்றாம இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் போராடுகின்ற சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பாலியல் வன்கொடுமை டெய்லி பார்த்தோம்னா மீடியால அதான் செய்திகள், கொலைகள். இன்னைக்கு கூட பார்த்தோம், ஒரு காவல்துறை அதிகாரியே தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு காவல்துறை விசாரணையிலேயே விசாரணைக்கு அழைத்து சென்றவங்க கொல்லப்படுகிறார்கள். இந்த சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்துகிற அரசு அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்கிற அளவுக்கு இந்த விடியாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய கூட்டணி. அதில் ஒவ்வொரு தலைவர் பேசுவதை வைத்துக் கொண்டு நீங்க கேள்வி கேட்பதை விட, திசை திருப்புவதுமாக கேட்பதை விட, இன்றைக்கு மக்களை இந்த ஆட்சியில் இருந்து பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்னும் 6 மாதம் கழித்து வருகிற தேர்தலில் உறுதியாக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி வருகிறோம். அதை விட்டு தேவையில்லாத கேள்விகளை தினமும் கேட்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். உறுதியாக பங்கு நாங்கள் இணைந்துதானே செயல்பட்டு இருக்கோம். யாருங்க விஜய் மாநாடு மதுரையில் நடத்திருக்காரு. அப்படியா? சரி, வெயிட் பண்ணுங்க. நாங்க சரியான நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேவையான இடங்கள்ல மாநாடு நடத்தும். விஜய் வந்து கூட்டணிக்கு நிறைய பேர் அழைக்கிறாரு. ஆனா நான் தான் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வேட்பாளர் நாங்க தான். ஆனா கூட்டணிக்கு வந்து நாங்க எல்லாத்தையும் அழைக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றாரு. திமுக வீழ்த்தடிக்கணும்னு சொல்றாரு. நீங்க கூட்டணிக்கு அவங்க கூட வர வாய்ப்பு இருக்கா? நீங்க அவங்க கூட சேர வாய்ப்பு இருக்கா? இல்ல, உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் ஜோசியத்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் பாருங்க. அந்த டிசம்பர் ஜனவரியில எல்லா கூட்டணிகளும் ஒரு இறுதிக்கட்ட நிலை வந்து உறுதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை எட்டுகின்ற அளவிற்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் வர 26 சட்டமன்ற பொறுத்தவரை நடக்கும். நான் வந்து இந்த முறை அப்பாயின்மெண்ட் கேட்கல. யாரு அவங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி பிரச்சாரம் செய்வோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருமங்கலம் தொகுதிக்கு வந்திருக்கிறத இங்க கிளை செயலாளர்ல இந்த அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து தேர்தலுக்கு பணியாற்றுவதற்காக அவர்களோட கலந்தாலோசனை தான் வந்திருக்கோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார பயணம் நான் சென்றேன். எடப்பாடி சாட்டை வந்து ஓபிஎஸ் இணையெல்லாம் கேட்கும்போது காலம் கடந்துச்சு. டிடிவி தினகரனோட இணையெல்லாம் காலம் பதிச்சு, அதாவது காலம் பதில் சொல்லுங்கிறத தவிர உரிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது, நான் பதில் சொல்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு சொல்லியிருக்கேன். அது இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்திருங்கள். எல்லாம் ஒரு இறுதி விடம் போற அந்த நேரத்தில் நீங்க கிளியரா நீங்க விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்.
அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அவசியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். எங்கெல்லாம் எங்கள் வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ உறுதியாக அவர்கள் எல்லாம் போட்டியிடுவார்கள். நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா சேர்ந்திருக்கோம். இன்னும் தேர்தல் வரப்போகிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற அங்கே வகிக்கிறோம். உருட்டுகிறோம். அதை பத்தி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். ஒரு கட்சியின் தலைவரா நான் இன்னொரு கட்சியோட பிரச்சாரத்தை பத்தியோ மக்களை சந்திப்பதை பத்தியோ பேசுவது கண்ணியமாக இருக்காது. முன்னாடி அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சா திமுக வீட்டில் ஆட்சியில் அதிகாரம் பெற்றலாம் தேசிய ஜனநாயகத்தோட இப்போ எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கீங்க கூட்டணியில. இந்த வர தேர்தல் எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க? உறுதியாக எங்க கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணி ஆட்சி. முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள். ஏன்னா ஒரு குடும்ப பிடியில இந்த ஆட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல ஆட்சி அதிகாரம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போதுதான் ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால எங்க கூட்டணிக்கு உறுதியாக வாய்ப்பளிப்பார். இந்த கேள்விக்கு நேரத்தை சிவகங்கையில பதில் சொல்லி நீங்க உங்க ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு திரு அமித்ஷா அவர்கள் என்ன நிலைப்பாடோ அதை தான் நானும் சொன்னேன். வேற ஒண்ணு இதுல ஒன்றும் முரண்பாடு எல்லாம் இல்லை. திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் திரும்ப சொன்னேன். வேற ஒண்ணு சரி. அப்படியே 2 பேரும் தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா